அதே 8 மணிக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது? என்ன இது? தாலி. குளிச்சிட்டு நானே அக்கா. என்னடி அக்கா? வாடி இங்க. அக்கான்னு கூப்பிடுறியே, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? அதை உண்மையிலேயே மதிக்கிறியா நீ? அக்கா அப்படின்னா இந்த தாலிக்கு காரணம் யாரு? சொல்லு. இது யார் உன் கழுத்துல கட்டினது? உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுதா? யாரடி உன் புருஷன்? சொல்லு. ஏற்கனவே கல்யாணம் ஆனவ கிச்சாவை காதலிக்கிறேன்னு நாடகம் ஆடி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? எதுக்கு கிச்சாவை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி நடிக்கிற? யார் இந்த திட்டத்தை உனக்கு போட்டு கொடுத்தது? உன்னை யார் இங்க அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லு. உன் பதிலுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். சொல்லு. அது உண்மையை மட்டும் பேசணும். அக்கா, எனக்கு சத்தியமா கல்யாணம் ஆகல. இங்க பாரு, அடிச்சாதான் உண்மை பேசுவேன்னு நீ முடிவோட இருந்தா, நீ உண்மை பேசுற வரைக்கும் உன் அடிக்கிறதுன்னு நானும் முடிவோட தான் இருக்கேன். உண்மையை சொல்லுடி. ஏய், ஐயோ அக்கா, போரும். சிரிச்சது போரும். உண்மையை சொல்லு. அக்கா, உண்மையை சொல்லலைன்னா அப்புறம் அடிச்சு கொன்னுடுவேன். ஒரே நிமிஷத்துல எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு சாந்தி முகூர்த்தம் கூட நடத்திட்டு மாப்பிள்ளை யாருன்னு என்கிட்டயே கேட்டா நான் யாருன்னு பதில் சொல்றது? இந்த தாலிக்கு சொந்தக்காரன் யாருன்னு தான் நான் கேட்டேன். சொல்லி தொலையண்டி. கிச்சா. என்ன வளர்ற? நிஜமாதான். நான் என் கிச்சாவை மானசீக கணவரை ஏத்துக்கிட்டேன். அவரை கல்யாணம் பண்ணிக்கதான் ரெடியா தாலியோடு காத்துட்டு இருக்கேன். அவர் திடீர்னு வந்து நான் கல்யாணத்துக்கு ரெடி பிரியா, தாலி எங்கன்னு அவசரப்படுத்தினா நான் தடுமாறிடக்கூடாது இல்லையா? தயாரா இருக்கணும். அதான் தாலியோட என் கிச்சாவுக்காக காத்துட்டு இருக்கேன். தங்கம் மேல வேற நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது. அதான் உஷாரா ஒரு தாலி வாங்கி வச்சுட்டேன். இப்போ தாலியும் ரெடி, நானும் ரெடி. கிச்சாவுக்காக வெயிட்டிங். எவனாவது காதல பூ வச்சுருப்பான். அவன் கிட்ட போய் சொல்லு இந்த கதையை. நம்புவான். என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்லு. உண்மையதான் சொல்றேன். நீங்க நம்புற மாதிரி போய் சொல்ற திறமை எனக்கு இல்ல. அப்போ உனக்கு கல்யாணம் ஆகல? ஆகல. உனக்கு புருஷன் யாரும் இல்ல? இல்ல. இது நிஜ தாலியும் இல்ல? இல்ல. அப்படியா? அப்போ இந்த தாலியை தூக்கி வீச வேண்டியதுதான். அக்கா, 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 அது கொடுங்க. இல்லைன்னா இதை கேட்டு கோவம். ஏய், கொடுங்க. கைய விடுறே. தாலியை கொடுங்க. உனக்கு எதுக்கு இந்த தாலி? இதான் போய் தாலியாச்சே. நான் இதை தூக்கி வீச போறேன். இல்லன்னா நீயே தூக்கி போடுற. நான் எதுக்காக தூக்கி வீசணும்? ஏனா இச்சாதான் உனக்கு காதலிக்கவே இல்லையே. கட்டாயப்படுத்தி காதலிச்சா புகை போட்டு பழுக்க வச்ச வாழைப்பழம் மாதிரி வாழ்க்கை சுவையே இல்லாம போயிடும். நீ வாங்கி வச்சிருக்கிற தாலி வேஸ்ட். பேசாம அதை தூக்கி வீசிடு. எனக்கு இச்சா உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறதே இல்ல. ஏன்? அவர் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறாரா? ஒழுங்கு மரியாதையா தாலியை கொடுத்துருங்க. மாட்டேன். இனிமே இந்த தாலி உனக்கு கிடையாது. நான் இதை தூக்கி வீசதான் போறேன். அதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. தாலியை கொடுங்க. மாட்டேன். தாலியை கொடுங்க. மாட்டேன். கொடுக்க மாட்டேன். பிரியா, தாலி. இத தூக்கி வீசணும்னா
அதுக்கு முன்னாடி நீங்க வச்சிருக்கீங்களே ஒரு தாலி, மகேஷ் கட்டுவார்னு நம்பிக்கையோட வாங்கி வச்சிருக்கீங்களே ஒரு தாலி, அதை தூக்கி வெளியே வீசுங்க. நான் அப்புறமா இதை வீசுறேன். நடு ராத்திரில முகூர்த்த புடவை கட்டிக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நிக்கிறீங்க, அந்த புடவையை தூக்கி வீசுங்க. நான் இந்த தாலியை தூக்கி வீசுறேன். மகேஷ் உங்க விரல்ல போடுவார்னு ஆசையா வாங்கி வச்சிருக்கீங்களே ஒரு வைர மோதிரம், அதை தூக்கி வீசுங்க. நான் என் தாலியை தூக்கி வீசுறேன். நீங்க தாலி வாங்கி வச்சுக்கிட்டு மகேஷ்காக காத்துட்டு இருக்கிறத பார்த்துதான் நானும் கிச்சாவுக்காக இந்த தாலியை வாங்கினேன். நீங்க செஞ்சா அது காதல் வேதம், அதையே நான் செஞ்சா கன்றாவே அபத்தமா? உங்க காதல் பவித்திரம், என் காதல் தரித்திரம், அப்படித்தானே? ஏய், என் மகேஷ பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசின அப்புறம் அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன். ஜாக்கிரதை. என்ன மகேஷ் குப்பையில தூக்கி போட்டாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் கோபுரம் தான். அது எப்படி? உங்களை நடத்த கெட்டவனு திட்டுறவர் மேல இவ்ளோ விருப்பமா இருக்கீங்க? உங்க மகேஷ் ஒன்னும் கோவில் கோபுரம் இல்ல, குப்பை மேல குப்பை சேர்ந்து கோபுரம் உயரத்துக்கு நிக்குது. அந்த கோபுரத்தை யாரும் கும்பிட போறது இல்ல. யாராவது ஒரு நாள் அந்த கோபுரத்துல தீய வச்சு கொளுத்த போறாங்க. ஏன், அது நீங்களா கூட இருக்கலாம். பிரியா, போது நிறுத்து. நிலவு எனக்குமே தேயறதில்ல. அமாவாசை, வளர்ப்பிற, தேய்பிற எல்லாமே இயற்கையோட மாற்றங்கள். அதே மாதிரிதான் மகேஷ் மேல நான் வச்சிருக்கிற காதலும். அது நிஜமானது. நிச்சயமா ஒரு நாள் மகேஷ் வருவாரு, என் கழுத்துல தாலி கட்டதான் போறாரு. அதுக்காக தான் அந்த தாலி. அப்போ கிச்சாவும் ஒரு நாள் என் கழுத்துல தாலி கட்டுவாரு. அதுக்குதான் இந்த தாலி. இந்த விஷயத்துல நீங்க தான் எனக்கு முன்னோடி. சொல்ல போனா நான் உங்க கண்ணாடி. நீங்க செய்யறத நான் திருப்பி அப்படியே செய்யறேன். நான் செய்யறது புத்திசாலித்தனமா இருந்தா நீங்க புத்திசாலி நினைச்சுக்குங்க. நான் செய்யறது அசிங்கமா அருவருப்பா இருந்துச்சுன்னா நீங்களும் அந்த அசிங்கத்தை தான் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைச்சு உங்களை நீங்க திருத்திக்க பாருங்க. புரிஞ்சுதா? நான் செய்யறது அசிங்கமா அருவருப்பா இருந்துச்சுன்னா நீங்களும் அந்த அசிங்கத்தை தான் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைச்சு உங்களை நீங்க திருத்திக்க பாருங்க. புரிஞ்சுதா? கவிதா, அதோ இருக்கான்ல, அவன் தான் இந்த கல்லறை எல்லாம் சுத்தம் பண்ணி பாத்துக்கிற வாட்ச்மேன். இதுதான் கவிதா, என் செல்லம் தூங்குற இடம். என் மடியில தூங்க வேண்டிய குழந்தை இப்படி மண்ணுக்குள்ள தூங்கிட்டு இருக்கான். அம்மாவோட கதகதப்ப தூங்க வேண்டிய குழந்தை இப்படி கல்லறையில தூங்கிட்டு இருக்கான். என் தங்கம் காத்து கூட படாம 10 மாசம் என் கர்ப்பத்துல வச்சு உன்னை சுமந்த. காத்தே பட வேணாம், நீங்க வந்து படுத்துட்டியா? உன்னை பெத்த அதிர்ஷ்ட கெட்டுவா வந்திருக்கேன். அழாத செல்வி,
உனக்கு உன் குழந்தைய உன் வயிற்றுல சுமக்கிற பாக்கியம் இருந்தது. அது உன் வயிற்றுல உதைக்கும் போது அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிற குடுப்பன் இருந்தது. ஆனா எனக்கு அது கூட இல்லாம போயிட்டு. என்ன சொல்ற? என் புருஷன் வாசிக்டமி ஆபரேஷன் பண்ணிட்டாரு செல்வி. அவர் மூலமா நான் எனக்கு இனிமே குழந்தை பெற்றுக்கிற பாக்கியம் இல்லை. காலம் பூரா நான் இப்படியே இருக்க வேண்டியதான். ரோஜாவோட குழந்தைய மாத்தின பாவத்துக்கு என் வயிற்றுல ஒரு குழந்தை உருவாக்காம தண்டிச்சிட்டாரு இந்த கடவுள். தாய்மைதான் பெண்மை. அந்த தாய்மை உணர்வை நான் அனுபவிக்க முடியாத பாவி ஆயிட்டு. பொதுவா இந்த ஜென்மத்து பாவத்தை அடுத்த ஜென்மத்துல அனுபவிப்போம்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு இந்த ஜென்மத்து பாவத்தை இந்த ஜென்மத்திலே அனுபவிக்கிற மாதிரி அந்த கடவுள் தண்டிச்சிட்டாரு செல்வி. இந்த பியூன் ஆர்டர் ஃபைல் எங்க வச்சு தொலைஞ்சானே தெரியல. 4 உத கொடுத்தாதான் கரெக்டா வேலை செய்வான்னு நினைக்கிறேன். இடியட். ஹலோ சார், நான் தான் சார் பேசுறேன். யோ, அறிவு இருக்காயா உனக்கு? நான் தானே, எனக்கு எப்படியா தெரியும்? போன்டா உன் மூஞ்ச தெரியுது. சார், நான் தான் சார் வெட்டியான் சுடல பேசுறேன் சார். உங்க குழந்தைய புதைச்ச கல்லறை வாட்ச்மேன் சார். அப்படி விலாவரியா சொல்லி தொலையா. என்ன விஷயம்? சார், அந்த அம்மா வந்திருக்கு சார். எந்த அம்மாயா? அதான் சார், அன்னைக்கு குழந்தை கல்லறையில் வந்து உட்காந்து ஒரு அம்மா அழுதுச்சு. நீங்களும் மறுபடியும் வந்தா சொல்ல சொல்லி நம்பர் கொடுத்தீங்களே, அந்த அம்மா கல்லறை அலங்கரிச்சுட்டு நான் தான் அம்மான்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கு சார். அவளா? அவ அங்கேயா இருக்கா? ஆமா சார், இன்னைக்கு வந்து நான் பெத்த குழந்தைன்னு அழுதுகிட்டு இருக்கு சார். உடனே வரீங்களா? வந்தா கையும் களவுமா பிடிச்சிடலாம் சார். யோ, இப்பவே கிளம்பிட்ட. அங்கே ஏரியா, எங்கே போயிடாத. சார், வரும்போது இந்த வெட்டியான கொஞ்சம் கவனிக்கிற மாதிரி வாங்க சார். சே, உனக்கு நேர காலமே தெரியாதா? முண்டோம் முண்டோம். நேரா போய் ஒரு குவார்டர் ஏற்றினா தான் உஷாரா இருக்க முடியும். இந்த இத்தனை நாள் விட தெரியாத இந்த விடுகதைக்கு இன்னைக்கு பதில் தெரிஞ்சிடும். சரவணன் சொல்லாம போன உண்மை, டிஎன்ஏ டெஸ்ட் தெரியாம போன ரகசியம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அம்பளுக்கு போகும். குழந்தைக்கு அம்மா யாருன்னு இப்ப தெரிஞ்சிடும். அவ எவனா இருந்தாலும் சரி, சும்மா விடக்கூடாது. ஏன் கவிதா அப்படி நினைக்கிறேன்? ரோஜா குழந்தை எடுத்து என்கிட்ட கொடுத்ததுனால நீ அப்படி ஒன்றும் பெரிய பாவம் பண்ணிடல, புண்ணியம் தான் பண்ணிருக்கேன். ஒரு தாய்கிட்ட இருந்து குழந்தை எடுத்து இன்னொரு தாய்கிட்ட கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். இது நல்ல விஷயம் தானே? ரோஜானால இன்னொரு குழந்தை பெத்துக்க முடியும், ஆனா என்னால பெத்துக்க முடியுமா சொல்லு? எவ்வளோ பெரிய உதவியா, ரொம்ப சாதாரணமா என் தாய்மைக்கு மரியாதை கொடுத்து நீ பண்ண. இப்ப நீ அதையே நினைச்சு வருத்தப்பட்டா அந்த தாய்மை வேதனைப்படாதா சொல்லு? கடவுளோட விளையாட்டை நினைச்சா சில சமயம் விளையாட்டாவும் இருக்கு, சில சமயம் ரொம்ப வேதனையாவும் இருக்கு. ஆசையா பார்த்து பார்த்து குழந்தை பெத்துக்கிட்ட, ஆனா அந்த குழந்தை இப்ப உயிரோட இல்ல. உன்னால இந்த குழந்தையும் பெத்துக்க முடியாது. ரோஜா, அவளால மறுபடியும் குழந்தை பெத்துக்க முடியும், ஆனா அவ பெத்துக்க விரும்பல. ஸ்னேகா கல்யாணம் ஆகாத பொண்ணு. நியாயமா பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னாடி அவ குழந்தை பெத்துக்க கூடாது. ஆனா உங்க 3 பேரையும் விட என் நிலைமை ரொம்ப மோசம் இல்ல செல்வி. என்ன
பாரு, நான் கல்யாணம் ஆனவ. என்னால குழந்தைய பெத்துக்க முடியும். ஒரு குழந்தைய சுமக்கிற தகுதி எனக்கு இருக்கு. ஆனா எனக்கு அந்த பாக்கியம் இல்லையே செல்வி. கடவுள் எனக்கு அந்த குடுப்பனை கொடுக்கலையே. இது என் புருஷன் செஞ்ச சதின்னு சொல்றதா, அந்த கடவுளோட விதின்னு சொல்றதா? நம்ம 4 பேருக்குமே உணர்வுகளை ஒண்ணா கொடுத்துட்டு யாருமே அந்த சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்க முடியாம பண்ணிட்டான் இப்ப அந்த கடவுள். அப்படி ஆளுக்கு ஒரு திசையில நின்னு துடிச்சிட்டு இருக்கோம். கடவுள் அற்புதமானவனா இல்ல அர்க்கத்தனமானவனான்னு தெரியல. கவி, நீ கவலைப்படாதப்பா. உனக்கு நிச்சயமா குழந்தை பிறக்கும். நீ எனக்கு பெரிய புண்ணியத்தை பண்ணிருக்க. கடவுள் கண்டிப்பா ஏதாவது ஒரு கணக்கு போட்டுதான் வச்சிருப்பாரு. நீ வருத்தப்படாத. என்ன அது இந்த ஆள் என்ன காணும்? இவர் லேட்டா வந்து அந்த அம்மா வேற ஓடி போயிரும். அப்புறம் நம்மளுக்கு காசு வேற கிடைக்காதே. என்ன சார் இவ்வளோ லேட்டு? அது ஒன்றும் இல்லையா, வர வழியில என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட். சரி அதை விடு, அந்த அம்மா எங்க? இதெல்லாம் நம்மளை கவனிங்க சார். நீ திருந்தவே மாட்டியா? இந்தா, பிடி. அந்த அம்மா உள்ள கல்லறைட்டு தான் உட்காந்துருக்கு. சீக்கிரமா போங்க, இல்லைன்னா அந்த அம்மா எங்கேயா போயிட போகுது. போங்க சார். ஏய், யார் நீ? ரோஜா, நீ எப்படி இங்க? ஆமா, அடிக்கடி நீங்க வருவியா? ஆமா மகேஷ், எது கேக்குறீங்க? இல்ல, நீ என்கிட்ட சொன்னதே இல்லையே. இறந்து போனாலும் ஒரு விதத்துல இதுவும் என் குழந்தைதான் மகேஷ். இந்த குழந்தைய பெத்த தாய் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இங்க அடிக்கடி வர்றதுனால என் மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது. முட்டாள்தனமா பேசாத. உங்களுக்கு என்னோட உணர்வுகள் புரியாது மகேஷ். அதனாலதான் இத பத்தி நான் உங்ககிட்ட சொல்றதே இல்ல. என் குழந்தை உயிரோடு இருக்குன்னு அந்த சாமியார், என் மனசு, சுபா, சரவணன் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க மட்டும் நம்ப மாட்டேங்கிறீங்க. போது நிறுத்தி. இப்படி குழந்தை பாசம் ஊரை சுத்தி சுத்தி கடைசியில பைத்தியமாய் நிக்க போற. ஒரு குழந்தை இங்க சமாதிக்குள்ள இருக்கு, இன்னொரு குழந்தை எங்கேயோ உயிரோடு இருக்கு. மொத்தத்துல நம்மளுக்கு 2 குழந்தை. ஆனா ஒரு குழந்தைய நம்ப கூட இல்ல. கேட்கறதுக்கே முட்டாள்தனமா இருக்கு. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க மகேஷ். காணாம போன நம்ம குழந்தைய கண்டுபிடிக்க நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கேன். ஏற்பாடா? என்ன ஏற்பாடு? அது நான் இப்ப சொல்ல முடியாது மகேஷ். நேரம் வரும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. சரி ரோஜா, வா போலாம். ஆனா ஒண்ணே ஒண்ணு, என்கிட்ட சொல்லாம நீ இனிமேல் இங்க வரக்கூடாது, புரிஞ்சதா? வா. அப்பாடா, தப்பிச்சோம். இந்த அவஸ்தைலாம் நமக்கு தேவைதானா? அதான் ரோஜாவை பார்த்தோன்னே ஓடி வந்து ஒளிஞ்சிட்டோம்ல. ச்சே, இந்த வெட்டியா நம்மள காட்டி கொடுக்க பார்த்தானே குடிக்கார பையன். இங்க பாரு, இதுக்குதான் சொல்றது, இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். இப்படி இல்லாததுக்கெல்லாம் அலைஞ்சா அப்புறம் இருக்கிறதும் கைவிட்டு போயிடும். என்ன கவி? செல்வி,
இல்லாததை நினைச்சு நம்ம கவலைப்படலாம். ஆனா அதுக்கு வடிகாலும் நாம தானே தேடிக்கணும். செல்வி, எல்லா வேதனையும் வருத்தமும் நாம நினைக்கிற வரைக்கும் தான். அந்த நினைப்பை உன் வீட்டோட வச்சுக்கோ. இங்க வந்துதான் பார்க்கணும்னு இல்ல. எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். செல்வி, உன்கிட்ட இருக்கிற குழந்தை உன் கையை விட்டு போகாம இருக்கணும்னா இனிமே நீ இந்த பக்கம் வராம இருக்கிறது தான் நல்லது. கவிதா, செல்வி, கடவுள் ஒரு தடவை தான் உனக்கு கை கொடுத்து காப்பாத்துவாரு. அதுக்கப்புறம் நாம தான் சுதாரிப்பா நடந்துக்கணும். நீ இன்னொரு தடவை இங்க வந்தேன்னா ரோஜா மகேஷ் கிட்ட மாட்ட போறதுன்னு உறுதி. அதுக்கப்புறம் நீ கத்துனாலும் கதறினாலும் ஜீவா உனக்கு கிடைக்க மாட்டான். தயவு செஞ்சு உன்னோட தாய் பாசத்தை ஜீவாவோட மட்டும் வச்சுக்கோ. செத்து போன உன் குழந்தை மேல இருக்கிற பாசத்தை மனசோட அடி ஆழத்துல போட்டு புதைச்சிட்டு. அதான் உனக்கு புத்திசாலித்தனம். சரி, கிளம்பலாமா? வா. கவிதா, ஒரு நிமிஷம். செல்லம், அம்மா போயிட்டு வரேன்டா. அம்மா இனிமேல் உன்னை வந்து பார்க்க மாட்டேன். இருந்தாலும் உன்னை பத்தியே தான் நினைச்சிட்டு இருப்பேன். இந்த அதிர்ஷ்ட கேட்டவளை மன்னிச்சிடுறேன். செல்வி, இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க அம்மா. ஒரு பேக் ஒன்று விட்டுட்டு போறீங்க. ஐயோ, எடுங்க. மறந்தே போயிட்டேன். பார்த்து எடுங்க. எல்லாம் நவராத்திரிக்காக வாங்கின பொம்மைங்க. தேங்க்ஸ். ஆச்சரியமா இருக்கு. இங்கேயும் தம்புரா, அங்கேயும் தம்புரா. ஸ்னேகாக்கா, நீங்க ஒரு வெள்ளை சேலை கட்டி தலைக்கு முக்காடு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மீரா மாதிரியே இருப்பீங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல? நவராத்திரி கோலுக்காக வாங்கிட்டு வந்தேன். என்ன பாக்குறீங்க? நானும் ஒரு வகையில மீரா தான். எப்படி? கண்ணன் மேல உள்ள காதல்ல, பக்தியில மீரா கண்ணனையே நினைச்சு நினைச்சு உருகினான். நான் மகேஷே நினைச்சு உருகிற மாதிரி. அந்த காதலை புரிஞ்சுக்காம மீராவோட கணவர் அவளோட நடத்தையில சந்தேகப்பட்டாரு. வேசின்னு பட்டம் கட்டினாரு. விஷம் கொடுத்து அவளை கொல்ல பார்த்தாரு. மகேஷ் எனக்கு விஷ ஊசி போட்டு எனக்கு கொல்ல முயற்சி பண்ண மாதிரி. மீரா விஷத்தை குடிச்சிட்டா, ஆனா சாகல. அவ குடிச்ச விஷம் கண்ணனோட உடம்பு முழுக்க பரவி கண்ணனே நீல நிறமா மாறிட்டாரு. மீராவை சந்தேகப்பட்டு அவ புருஷன் அவளை துரத்திட்டான். மகேஷ் என்ன துரத்தின மாதிரி. ஆனாலும் மீராவுக்கு கடைசி வரைக்கும் கண்ணன் மேல இருந்த மோகம் தீரல. ஏன்னா அவளோட காதல் புனிதமானது.
பவித்திரமானது, தெய்வீகமானது. மகேஷ் மேல நான் வச்சிருக்கிற காதல் மாதிரி. ஆனா அதை இந்த உலகம் புரிஞ்சுக்கல. ஒன்ன மாதிரி. இரு, கடைசியில மீராவோட கதை எப்படி முடிஞ்சதுன்னு தெரியும்ல. கண்ணனோட அன்புக்காக ஏங்கி ஏங்கி காத்திருந்து உயிரை விட்டான். அங்கதான் மீராவுக்கும் ஸ்னேகாவுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். இந்த ஸ்னேகா உயிரை விட மாட்டான், மகேஷ் அடைஞ்சே தீருவான். இந்த ஸ்னேகா உயிர் எடுப்பா, அதை தடுக்க நினைக்கிறவங்கள. ஆனா நினைச்ச காரியத்தை முடிக்காம உயிரை விட மாட்டான். மீரா கதைக்கு உங்க கதைக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குக்கா. ஸ்னேகா ஏறக்குறைய மீரா தான், ஒத்துக்கிறேன். கண்ணன் கடவுள் அவதாரம். ஆனா உங்க மகேஷ், மன்னிச்சிருங்க, அவன் ஒரு மிருக அவதாரம். பிரியா, உண்மையதான் சொல்றேன், அவன் ஒரு மிருக அவதாரம் தான். உன்ன ஏன் நிறுத்திட்டீங்க? அடிங்க. மீராவுக்கு கட்டின புருஷன் இருந்தான், கண்ணன் மானசீக காதலன் தான். அதனால மீராவோட புருஷன் சந்தேகப்பட்டதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா கட்டினவ தன்னை மட்டும்தான் நினைக்கணும்னு புருஷன் நினைக்கிறதுக்கு பேரு பொசிசிவ்னஸ். அதுல லாஜிக் இருக்கு. உங்க கதையை பொறுத்த வரைக்கும் மகேஷே கண்ணன், மகேஷே கணவன். உங்க மேல விபச்சாரின்னு பட்டம் கட்டினதும் அவன் தானே. சோ திருந்த வேண்டியது மகேஷ் இல்ல, மீரா. ஐ மீன் இந்த ஸ்னேகா, அதாவது நீங்க. இங்க பாரு, மழையில நெஞ்சில எட்டி உதைக்கும் போது எந்த தாயும் அதை தப்புன்னு நினைக்கிறது இல்ல. அப்போ மகேஷும் மழலையும் ஒண்ணா? என்னை பொறுத்த வரைக்கும் மகேஷ் தப்பு பண்ற குழந்தை, திருத்தப்பட வேண்டிய குழந்தை. அது குழந்தைன்னு தெரியுதுல்ல, அப்ப ஏன் தண்டிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன் மகேஷ் அழிக்கணும்னு சபதம் போடுறீங்க? அதுதான் காதல், அதுதான் பாசம். குழந்தைங்க தப்பு பண்ணினா சூடு வைக்கிறதும் அம்மாதான், மருந்து போடுறதும் அம்மாதான். எல்லா காதலிக்கும் தன் காதலன் குழந்தைதான், எல்லா மனைவிக்கும் தன் புருஷன் குழந்தைதான். உடம்பையும் தாண்டி மனசால புரிஞ்சுக்க வேண்டிய காதல் அது. மனுஷங்க பாக்குற லாஜிக்கை விட காதல் பண்ற மேஜிக் இருக்கே, அது அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். நீயும் புத்திய மனசையும் ஒண்ணாக்கி காதலிச்சு பாரு, உனக்கும் புரியும். காதலுங்கிறது குழந்தை மாதிரி பிரியா. அதுக்கு நல்லவங்க கெட்டவங்கன்னு தரம் பிரிச்சு பார்த்து தாவ தெரியாது, அது எல்லார்கிட்டயும் போகும். காதலும் குழந்தை மாதிரி கள்ளம் கபடம் இல்லாதது. நீங்க தியரி, நான் கொஞ்சம் பிராக்டிக்கல். என்ன பொறுத்த வரைக்கும் காதல் ஒரு வண்டி. அந்த வண்டியில ஏறி பயணம் செய்யறவங்களை விட அதனோட சக்கரத்துல அடிபட்டு நசுங்கி செத்து போறவங்க தான் அதிகம். நீங்களும் அடிபட்டு செத்து போயிடாதீங்க, ஜாக்கிரதை. ஏன்னா உங்க காதல் வாகனத்துக்கு டிரைவர் மகேஷ். அவர் பிரேக்க கழட்டி விட்டுட்டு வண்டியை தாறுமாற ஓட்டிட்டு இருக்காரு. ஆக்சிடென்ட் நிச்சயம், புரியுதா? கொஞ்சம் இப்படி வாமா. ஐயோ, என்னமா இது? நேரமாத கர்ப்பிணி பொண்ணு இப்படி வெயிட்டு தூக்கலாமா? இறக்க என்னம்மா பண்றது, பொழப்பு அப்படி. சரி சரி, பாத்து குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுமா. நீ உள்ள வாயே. நான் உள்ள வரணுமா? வாமா உள்ள வா.
என்னம்மா தண்ணி கேட்டா மோர் குடுக்குறீங்க? பரவாயில்ல குடி. இது உனக்கு இல்ல, உன் வயித்துல வளர்ற பிள்ளைக்கு. ஆமா, உன் பேர் என்ன? பொன்னிமா. ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்ல. சரி, எத்தனை மாசம்? 8வது மாசமா. 8வது மாசமா? இந்த மாதிரி நேரத்துல போய் இப்படி வேட்டு தூக்குற? உன் புருஷன் என்ன பண்றாரு? ஐயோ, அதை ஒன்றும் சொல்லாதம்மா. நான் தண்ணி குடம் தூக்குனால அது மனசு தாங்காது. ரொம்ப தங்கமான மனசுமா. என்ன தங்கம் பித்தளைன்னு? அப்புறம் எப்படி இந்த கீரை கூட உன்னை தூக்க விட்டாரு? அதை ஒன்றும் சொல்லாதம்மா. கட்டட வேலை செய்யறாருமா. 4 நாளுக்கு முன்னாடி கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிட்டாரு. வீட்டுல கட்டு போட்டு கிடக்குதுமா. நாங்க அன்னாட காய்ச்சிங்க. கொலை போட வேண்டாமா, அதான் கீரை கூட தூக்கிட்டு கிளம்பிட்டோமா. இங்க பாருமா, இந்த கம்மல், இந்த மணி இதெல்லாம் அதை ஆசையா வாங்கி கொடுத்ததுமா. அது மட்டும் இல்ல, இந்த மருதாணி கூட ஆசையா அவர் தான் வச்சு விட்டாரு. நல்லா இருக்கு. லவ் மேரேஜா? புரியுறது புரியுறது. இந்த புடவை கூட கிள்ளி புடவைமா, ஆசையா வாங்கி கொடுத்துச்சு. என் மேல உசிரையே வச்சிருக்குதுமா. எனக்கு குழந்தை பிறந்தா எனக்கு வெள்ளியில கொலுசு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்குமா. தங்கத்துல எதுவும் வேண்டாமா உனக்கு? காசு பணத்துல என்னமா இருக்குது? கூரை வீடா இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தா அதுதாம்மா சில்லறை சத்தம். ஏழையா இருந்தாலும் அடுத்தவங்க கிட்ட கை நீட்டி கடன் வாங்காம சொந்தமா உழைச்சி வாழ்ந்தாதாம்மா அது ரூபா நோட்டு மாதிரி மதிப்பு வசந்தது. ஏழைங்களுக்கு அதுதாம்மா சொத்து. வாஸ்தவம் தான். கூலி வேலை செய்யற ஏழை கிட்ட இருக்கிற நிம்மதி கூலி கொடுக்கற பணக்காரங்கிட்ட இல்ல பொன்னி. உண்மைதாம்மா. கீரை வாங்கிக்க தாயே. என்ன கீரை வேணும்? பொன்னாங்கண்ணி கூட பணம் எடுத்துன்னு வர. ஒரு கீரைக்காரிக்கு இருக்கிற சந்தோஷம் எனக்கு இல்ல. ஒரு கட்டிட தொழிலாளி பிரசவ காலத்துல தன் பொண்டாட்டியை இவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கான். அந்த காசு பணம் இருக்கிற மகேஷ் கிட்ட இதைய மட்டும் இரும்பா இறுக்கி கிடக்கு. கடவுள் எல்லாத்தையும் தான் கொடுக்கறான், மனுஷன் தான் அதுக்கு எடுக்கிறான். உனக்கு இருக்கிற கொடுப்பனை கூட எனக்கு இல்லையே பொன்னி. என்ன சாப்பிட்டு இருக்க நீ? அல் பக்கோரா. அப்படின்னா? ஐயோ, அல் பக்கோரா தெரியாதா? எனக்கு வெங்காய பக்கோடா தான் தெரியும். அல்பகோரானா என்ன? இது ஒரு பழமா, புளிப்பா இருக்கும். புள்ளத்தாச்சி பொம்பளைங்க சாப்பிட்டா மாங்காய் மாதிரி புளிப்பா டேஸ்டா இருக்குமா. வாய்க்கு வக்கனையா எதமா இருக்குமா. அதான் வீட்டுல காலை உடைச்சு கிடக்குதே, அதான் ஆசையா வாங்கி கொடுத்துச்சுமா. பொன்னி, எனக்கும் ஒன்னே ஒண்ணு தாயே. உனக்கா? நானும் 5 மாசம். ஆனா இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு யாரும் இல்ல. இந்தாமா. உனக்கு அல்பக்கரை வேணும்னா உன் புருஷன்கிட்ட கேளு. எல்லா நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும். ஏன் உன் புருஷனுக்கு மேல ஆசையே இல்லையா? 5 மாசங்கிற நீயும் லவ் மேரேஜ் தானே? என்ன சொரத்தே இல்லாம சொல்ற? உன் புருஷனுக்கு மேல ஆசையே இல்லையா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பொன்னி. என் புருஷனுக்கு நானா ரொம்ப உயிர். நான் இந்த அல்பகோரா சாப்பிட்றேன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு ஒன்னே போட்டுருவாரு. அவர் எப்படின்னா, எனக்கு இந்த டானிக்கு, ஆப்பிள் ஜூஸ், பழம், பால், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா, இந்த குங்குமப்பூ இதெல்லாம் தான் நிறைய வாங்கி கொடுப்பாரு. அவர் என்னை எப்படியெல்லாம் கவனிச்சுப்பாருன்னு தெரியுமா? எப்படியெல்லாம் அவர் என்னை தங்கத்தட்டில் வச்சு தாங்கிக்கிறாருன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ நம்பவே மாட்ட. அப்படியே திகைச்சு போயிடுவேன். சரி, இந்தா நான் கிளம்புறேம்மா. இரு, நான் உனக்கு தூக்கி கொடுக்கறேன். பாத்து. வரேன் தாயே. ஜாக்கிரதையா போயிட்டு வாமா.
என்னம்மா பலகார வாசனை வீட்டை தூக்குது? என்னம்மா விசேஷம்? அதுவா பக்கத்தாத்து விசாலாட்சி மாட்டு பொண்ணு கற்பகம் இருக்கணும். ஆமா, அவ பிள்ளையான் இருக்கா. புள்ள பெத்துக்கிறதுக்காக பிறந்தாதுக்கு போறா. அதான் விசாலாட்சி வந்து கேட்டா, ஏண்டி வைதேகி, நீ ரொம்ப தானே பட்சணம் எல்லாம் பண்ணுவியே, என் மாட்டு பொண்ணு சந்தோஷமா புள்ள பெத்துன்னு வரட்டும், உனக்கு புண்ணியமா போகுண்டின்னா. சரின்னு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னா அதான் ரெடி ஆயின்னு இருக்கு. கர்ப்பிணி பொண்ணுக்கு பட்சணம் பண்ணி கொடுத்துருக்கேன். பரவாயில்லையே, மாசமா இருக்கிற மருமக மேல மாமியாருக்கு இவ்வளவு பாசமா? உலக அதிசயமா இருக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா, மாமியார மாட்டு பொண்ணு எப்பவுமே அனுசரணையாத்தான் இருக்கா. இந்த சினிமாவிலயும் சீரியல்லையும் தான் 2 பேரும் சண்டை போட்டு இருக்கா மாதிரி எல்லாத்தையும் பொல்லாத்தையும் காமிச்சுட்டு இருக்கா. அது சரி, ஆனா கர்ப்பமா இருக்கிற மருமக மேல மாமியாருக்கு இருக்கிற பாசம் கூட இந்த காலத்துல கர்ப்பமா இருக்கிற மக மேல சில தாய்மார்களுக்கு பாசம் இருக்கிறது இல்லையே. இத பத்தி நீ என்ன நினைக்கிற வைதேகி? ஊரார் பொண்ண ஊட்டி வளர்த்தா தான் பொண்ணு தானா வளர்ந்துருவான்னு நினைச்சிட்டியா வைதேகி? உனக்கும் ஒரு மக இருக்காமா, அவ பேர் ஸ்னேகா. அவளும் இப்ப மாசமா தான் இருக்கா, 5வது மாசம். இந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு நீ பட்சணம் செய்யறப்போ உன் கர்ப்பிணி பெண் உனக்கு ஞாபகத்துக்கு வரலையா? அவளுக்கும் வாய்க்கு ருசியா 4 பட்சணம் செஞ்சு கொடுக்கணும்னு உன் மனசுக்கு தோணலையாமா? பட்டணத்துக்கு வந்ததும் பழைய வைதேகி மாறிட்டாளா, இல்ல அவன் மனசு கல்லாயிடுச்சா? வைதேகி, நாமெல்லாம் ஒரு உயிருமா, ஆனா மாசமா இருக்கிறவளுக்கு 2 உயிர். நீ தண்டிக்கிறது உன் மகளை மட்டுமா, இல்ல அவ வயித்துல வளர்ற குழந்தையும் சேர்த்தா? ஐயோ அண்ணா, வேண்டாண்ணா, வேண்டாம், என்ன வார்த்தையால கொன்னுடாதீங்க. மாசமா இருக்கிற நேரத்துலதான் தாய் மக உறவு பலப்பட்டு நிக்கணும். தாயா இருக்கிற உனக்கு இது தெரியாதா? ஒரு குழந்தைய சுமக்கிறப்பவே கெட்டவளா இருக்கிற பொண்ணும் புனிதமானவளா மாறிடுறா. ஏன்னா அவ கடவுளோட படைப்பை தான் வயித்துல சுமக்கிறா. அது உனக்கு தெரியாதா வைதேகி? அப்படி மாசமா இருக்கிற பெண்களுக்கு மனசுல 1000 சந்தேகங்கள் வரும், உடம்பு ரீதியா பல பிரச்சனைகள் வரும். அதை மறந்துட்டியா வைதேகி? அப்பெல்லாம் பக்கத்திலேயே இருந்து தக்கப்படி விளக்கம் கொடுத்து வழிகாட்ட வேண்டிய வெளிச்சந்தானமா தாயிங்கிறவ நீயும் தாய் தானே. கருவை சுமக்கிறவளோட வலியும் வேதனையும் பகிர்ந்துக்கிற வடிகால் தாமா தாய். அதனாலதான் பெண்களோட முதல் பிரசவத்தை தாய் வீட்டுல வச்சுக்கிறாங்க. ஐயோ அண்ணா, நான் பாவி, நான் பாவி. எனக்கு அந்த குழப்பனை ஆடவன் கொடுக்கலையே. நான் என்ன பொண்ணை வச்சு தாங்க மாட்டேன்னு நான் சொல்றேன். அவ தான் தலையில தானே மண்ணை வாரி போட்டுக்கிறாளேன்னா என்ன, என் பொண்ணு மாசமா இருக்குன்னு 4 பேர்கிட்ட நான் எப்படி நான் சந்தோஷமா சொல்லுவேன்? பிறக்க போற குழந்தைக்கு அப்பா இவன் தானே, நான் யாரை கை காமிச்சு சொல்லுவேன்? சொல்லுங்க, யாரை நான் கை காமிச்சு சொல்லுவேன்? என்னோட வறுமையால எந்த தகாத காரியத்தை நான் செஞ்சேனோ, அந்த கடங்கார பாவி ரத்னசாமி எந்த நேரத்துல என்னோட வாழ்க்கையில காலடி எடுத்து வச்சேனோ அன்னைக்கு நான் சீரழிஞ்சு போயிட்டேன்டா. நான் என் குடும்பத்துக்கு விளக்கேற்றேன் நினைச்சுதானா அந்த தீக்குச்சியை கொளுத்தினேன். இப்ப அதால எங்க ஆத்தையை கொளுத்திட்டு நிக்கிறேன். இந்த பாதை கட்டி பாவி போட்டு அண்ணா வருவான்னு நினைச்சுதானா பட்டணத்துக்கு அமைச்சேன். படிச்சு பட்டம் வாங்குவான்னு நினைச்சேன். ஆனா இந்த பட்டணத்துல அவ வாங்கின பட்டம், ஐயோ, ஏண்டா பண்ற தப்பெல்லாம் அவ பண்ணிட்டு வயத்துல குழந்தையோட முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு கதவை சாத்திக்கிறான். அவ என்ன பார்க்க மாட்டேன், அவ அப்பா மேல சத்தியம் பண்றாவோ. இந்த லோகத்துல வேற நல்ல மனசுள்ள ஆம்பளையிலே கிடையாதா? இந்த கருவை கலைச்சுட்டு வேற ஒரு நல்ல ஆம்பளையான கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கப்படாது? அவனைத்தான் குரங்குபடியா பிடிச்சு நிக்கிறாவோ. நம்மள மாதிரி
ஏழைகளுக்கு சாதாரண கப்பலா இருந்தாலும் பரவாயில்ல, போய் சேர்ற இடம் தாண்டி முக்கியம் சொன்னேன். வேண்டாமா அவளுக்கு? டைட்டானிக் கப்பல்ல தான் பயணம் செய்வேன் அடம் பிடிக்கிறா. சரி போ, டைட்டானிக் கப்பல்லயே போய் தொலை, போய் சாவு, செத்து தொலை அப்படின்னு விட்டுட்டேன். அவ தலைவிதி அப்படிதானா? நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, நான் என்ன பண்ண முடியும்? பெத்த மனசு கேட்க மாட்டேங்கிறது, என்ன கேட்க மாட்டேங்கிறது. பக்கத்தாது புள்ளதாச்சி பொண்ணுக்கு பட்டினம் செய்ய கொடுப்பன இருக்கு. நான் பெத்த என் பொண்ணு பிள்ளையான் இருக்கா, அவளுக்கு பட்டினம் செய்ய கொடுப்பனே இல்லையே, அழுதுட்டே தான் பண்ணிட்டு இருக்கு. இந்த முறுக்கு மாவுல பாதி உப்பு என் கண்ணில இருந்து விழுந்த உப்பா தான் இருக்கும். சரிம்மா, அழாத வைதேகி. தாய் மக உறவு அருந்துட்டதா நீ சொன்னாலும் நாளைக்கு உனக்கு ஒரு பேரன் பிறந்தா அவன் வந்து, ஏன் பாட்டி அம்மாவுக்கும் உங்களுக்கு தானே சண்டை, என்ன ஏன் தண்டிச்சிங்கன்னு அவன் கேட்டானா நீ என்ன பதில் சொல்லுவ? சொல்லு, என்ன பதில் சொல்லுவ? அப்படி ஒரு நிலைமை எனக்கு வராதுன்னா வரும். அப்படி ஒரு நிலைமை கட்டாயம் வரும். ஏன்னா உன் கண்ணு முன்னாடியே அந்த வீட்டுல ஒரு கதை நடந்துகிட்டு இருக்க. யார சொல்றேன்? என் பொண்ணு கவிதாவை தான் சொல்றேன். லட்சுமியோட வயித்துல கவிதா இருந்தப்போ நான் லட்சுமியோட நடத்த பிடிக்காம தான் அவளை துரத்தி விட்டேன். லட்சுமி அந்த பகையை மனசுல வளர்த்துக்கிட்டு கவிதாவை பெத்தெடுத்திருக்கா. தாய்ப்பால்ல அப்பனை பழி வாங்குங்கிற விஷத்தை கலந்து ஊட்டி வளர்த்திருக்கா. அப்பா அம்மாவை குடும்பப்படி துரத்திட்டாரு. அந்த அப்பாவை பொண்ணாலும் தப்பு இல்லைங்கிற எண்ணம் தான் கவிதாவோட ரத்தத்துல ஊறி போயிருக்கு. லட்சுமி செஞ்ச பாவமெல்லாம் மறைஞ்சி கரைஞ்சி போயிடுச்சு. ஆனா நான் செஞ்ச காரியம் கல்வெட்டா நின்னு போச்சு. இந்த மாதிரி கொடுமையான கதை உன் வாழ்க்கையிலேயே நடக்கணுமா? உன் பேர குழந்தை ஒன்னையும் எதிரியா நினைக்கணுமா? நல்லா யோசிச்சு சொல்லுமா, நல்லா யோசிச்சு சொல்லு. என்ன மாதிரி நீயும் உன் சந்ததி முன்னாடி தலை குனிஞ்சு நின்னுடாத வைதேகி. என்னத்தான் செய்ய சொல்றேன்? கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதுன்னு பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு. இதை நான் உனக்கு சொல்லி நீ தெரிஞ்சுக்கணுமா? பலகாரம் செய், பலனை எதிர்பார்க்காத. உன் பொண்ணு ஸ்னேகாவுக்கு நீ பலகாரத்தை கொண்டு போ, அவ்வளவுதான். நான் தயாரா தான் இருக்கேன். அவன் ஏத்துப்பானா தெரியலையே.